இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர்கள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்கிற வசனத்தின் அடிப்படையிலே பற்றி கொண்டிருக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்ன என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பற்றி கொண்டிருக்கிற காரியங்கள், இதுல நம்ம இன்றைக்கு நாம் பார்க்கிறதான காரியம் நம்பிக்கையை பற்றி கொள்ள வேண்டும். நம்பிக்கையில் நாம் பற்றி கொள்ள வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். நாம் எதை பற்றி கொண்டிருக்க வேண்டுமா? நாம் பண்ணின அறிக்கை, நம்பிக்கை, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? இந்த நம்பிக்கையில நாம் உறுதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இந்த இடத்துல சொல்வதை கூட நாம் பார்க்கிறோம். நம்பிக்கையில நமக்கு ஒரு உறுதி இருக்க வேண்டும். யாரிடத்துல நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? வேதவசனம் சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை மனுஷன் மேல இருக்கிறதா இல்ல கர்த்தர் மேல இருக்கிறதா? கர்த்தர் மேல நாம் நம்பிக்கை வைத்திருப்போமானால் அந்த நம்பிக்கையில இன்னும் ஆழமாய் நாம் அதில் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 73வது சங்கீதம் 28வது வசனத்துல ஆசாப் என்கிறதான ஒரு சகோதரர் அவர் இப்படியாக சொல்கிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். என் நம்பிக்கை எங்கே இருக்கிறது? அது கர்த்தர் மேல் இருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை உங்களிடத்துல யாராவது கேள்வி கேட்டால், நீ யாரை நம்புகிறாய் என்று சொன்னால், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் என்கிறதான வார்த்தை மாத்திரமே நமக்கு வர வேண்டும். ஒரு இக்கட்டு வருகிற சூழ்நிலையில நீ யாரை நம்பி இருக்கிறாய்? நான் இந்த மனிதனை நம்பி இருக்கிறேன், இவர் எனக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார், இவர் எனக்கு உதவி பாராட்டுவார் என்றெல்லாம் நாம் சொல்லாதபடிக்கு நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே எனக்கு அனுக்கிரகம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார், அவர் மாத்திரமே எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் என்கிறதான ஒரு எண்ணம் நமக்கு வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, யோபு பக்தன் எழுதும் போது எழுதுகிறார், யோபு 13வது அதிகாரம் 15வது வசனத்துல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். பாருங்கள், எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை பாருங்கள். ஒரு ஆழமான நம்பிக்கை இந்த இடத்துல யோபு கர்த்தர் மேல் வைத்திருந்ததால் மாத்திரமே அவருடைய காரியம் ஜெயமாய் முடிந்ததாக நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு நாம் ஆண்டவர் பேரில் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கையின் ஆழம் என்ன? விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்திற்கு ஈடாய் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் ரெண்டும் சேர்ந்து நம்மை கர்த்தரிடமாய் திருப்பும், கர்த்தரிடமாய் இன்னும் அணைத்து கொள்ளும், இன்னும் இழுத்து கொள்ளும். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். 146வது சங்கீதம் 5வது வசனத்துல, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ஏன் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கிறதுக்கும் யாக்கோபுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? யாக்கோபுடைய சம்பவம் நமக்கு தெரியும். அவர் ஒரு இடத்துல பிரயாணமாய் போகிறார். அப்போது ஒரு கல்லை தன்னுடைய தலையின் கீழாக எடுத்து வைத்து அதன் மேல் தலை சாய்த்து அவர் உறங்குகிறார். அப்பொழுது அவர் தேவதூதர்கள் மேலே இறங்குகிறதையும் கீழே இறங்குகிறதையும் அவர் பார்க்கிறார். இப்போது கர்த்தரை பார்த்து அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் இந்த இடத்துல உண்மை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். ஏன் யாக்கோபு அந்த இடத்துல அந்த ஜெபத்தை செய்திருக்க வேண்டும்? ஏனென்றால் யாக்கோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது,
ஆசீர்வாதம் வருகிறது என்று சொன்னால் அது தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் வருகிறதை தவிர வேறு யாரிடத்திலும் வர முடியாது. அவர் மாத்திரம்தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்கிறதான ஒரு பலத்த நம்பிக்கை யாக்கோபுக்கு அந்த இடத்துல இருந்ததனால் அந்த நம்பிக்கையின் மூலமாக கர்த்தர் யாக்கோபுக்கு வெற்றியை கட்டளையிட்டார், யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருக்க வேண்டும். யாக்கோபு எப்படி கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைத்தானோ, நம்பிக்கையை வைத்தானோ, ஆழமான ஒரு நம்பிக்கையை வைத்தானோ, இன்னைக்கு அதே அளவு ஆழமான நம்பிக்கை நமக்கு வேண்டும் என்று ஆண்டவரே விட மாட்டேன், நீர் மாத்திரம் தான், நான் உம்மை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறேன், உம்மை மாத்திரம் தான் நான் நம்பி இருக்கிறேன், நீர் என்னை கைவிட மாட்டீர் என்கிறதான ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். பிரியமானவரே, இன்னைக்கு இந்த எண்ணம் நமக்கு இருக்கிறதா சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா சிந்தித்து பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26வது வசனம் 3வது வசனத்துல பார்க்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீ அவரை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வேன். உறுதியாய் பற்றி கொள்கிறவன் யாரை நம்பி இருக்கிறானாம்? அவன் கர்த்தரையே நம்பி இருக்கிறான், உம்மையே நம்பி இருக்கிறான். உம்மை நம்பி இருக்கிறபடியால் என்று சொல்லவில்லை, உம்மையே நம்பி இருக்கிறான். ஒன்லி ஒன் ஹோப், அது யார் மாத்திரம்தான்? ஆண்டவர் மாத்திரம்தான். அப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிற நம்பிக்கை என்ன? ஆண்டவரே உம்மையும் நம்புவேன், நான் இதையும் நம்புவேன், உம்மையும் நம்புவேன், என்னுடைய படிப்பை நம்புவேன். ஒரு இன்டர்வியூக்கு போறீங்களா, உங்களுடைய படிப்பை நம்பி நீங்கள் செல்லாதீர்கள். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ப்ரிப்பரேஷனை நம்பி நீங்க செல்லாதீர்கள். இல்லை, உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே இருந்தாலும் கர்த்தர் மேல மாத்திர நம்பிக்கை வைங்க. ஆண்டவரே, இந்த வேலை எனக்குரியதா இருந்தால் இதை நீர் எனக்கு தருவீர் என்று சொல்லி நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நம்புவேன், என் இயேசு ஒருவரை மாத்திரமே என்று சொல்லி நாம் செல்வோமானால் கர்த்தர் அந்த நம்பிக்கையை பார்த்து நமக்கு ஆசீர்வாதத்தை, வெற்றியை நமக்கு தருகிறவராய் கூட காணப்படுகிறார். பிரியமானவர்களே, ஆனால் நான் இதெல்லாம் எனக்கு இருக்கிறது, இதெல்லாவற்றையும் நான் வென்று விடுவேன் என்றால் அது நம்முடைய சுயத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைக்காதபடிக்கு கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்து நம்மை தாழ்த்தும் போது நம்மை கர்த்தர் உயர்த்த அவர் வல்லவராய் கூட காணப்படுகிறார். இதுதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது சங்கீதம் 18வது வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம், எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருந்தேன் அல்லவா, எனக்கு ஏன் இந்த நிலைமை, நான் ஏன் இப்படி தள்ளப்பட வேண்டும் என்றெல்லாம் நம்ம கேள்வி கேட்டது உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் அது கெட்டு போவதே இல்லை. அந்த நம்பிக்கைக்கு தக்க பலனை கர்த்தர் தருவார், தந்து கொண்டிருக்கிறார், இனியும் தருவார். விசுவாசத்தோடு காத்திருப்போம், கர்த்தர் பேர்ல நம்பிக்கையா இருப்போம், நம்பிக்கையில உறுதியா இருப்போம், நம்பிக்கையை பற்றி கொண்டிருக்கும் போது, நம்பிக்கையில நாம் தரித்திருக்கும் போது நிச்சயமாய் அதற்கேற்ற பலனை எப்படி யாக்கோபினுடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிட்டாரோ, ஆசாபினுடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிட்டாரோ, நம்முடைய வாழ்க்கையிலும் அதே நம்பிக்கையின் பலனை தர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வேறு எதன் பேரிலும் நம்பிக்கை வைக்காதபடிக்கு கர்த்தர் பேர் மாத்திரம் உறுதியாய் விசுவாசத்தோடு நம்பிக்கை வைத்து நாம் செயல்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பன், இந்த நாளை நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உண்மை நாங்கள் நம்பி இருக்க எங்களுக்கு உதவி பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். உண்மையே நாங்கள் நம்பி இருக்க உதவி பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் தகப்பனை, எங்கள் ஆஸ்தியோ சம்பத்தையோ, நாங்கள் எங்கள் படிப்பையோ, எங்கள் பெருமையோ எதையும் நாங்கள் நம்பி இருக்காதபடிக்கு சுவாமி உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி செயல்பட உதவி செய்யுங்கப்பா. உமக்கே துதிக்கான மகிமை ஏறெடுக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுவோம், எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.